இப்ப ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு. இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒண்ணு அந்த சூழ்நிலையை நீங்க அவாய்ட் பண்ணும். முடியலையா, தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு கை கால் எல்லாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேர்த்து கொட்டுற அளவுக்கு உதருங்க. இல்ல அப்படின்னா 100ல இருந்து 1 வரைக்கும் நீங்க எண்ணிட்டே வாங்க. 100, 99, 98, 97 அப்படின்ட்டு எண்ணிக்கிட்டே வாங்க. இல்லையா வாயில தண்ணி ஊத்திக்கோங்க. 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அதுக்கு மீறியும் கோவம் வருதா, தனியா ஒரு ரூம்குள்ள போங்க. நோட் புக் எடுத்துக்கோங்க, பேனா எடுத்துக்கோங்க. என்ன கிறுக்க முடியுமோ கிறுக்கி எல்லாம் தூள் தூளா கிழிச்சு போட்டு தீய பத்தி வச்சிருங்க. கோவம் வந்து வரும்போது ஒரு இடத்துல மியூசிக் போட்டுட்டு நல்ல சூப்பரான ஒரு டப்பாங்குத்து மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடினீங்கன்னு வைங்களேன். ருத்ரா தாண்டவன் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம சிவன் ஆடுறத பாத்திருப்பீங்க. சிவன் எதுல ஆடுறாரு? சந்தோஷத்துலயே ஆடுறாரு. ருத்ரா தாண்டவனா கோவத்துல ஆடுறது. கோவம் வரும்போது என்ன ஆகும்? 72,000 நரம்பும் நம்மளுக்கு பயங்கரமா வேலை செய்யும் அந்த இடத்துல. அப்போ உடம்புல பயங்கர ஹார்மோனல் சுரக்கும், அப்படியே ஆசிட் செக்ரேட் ஆகும், கண்ணெல்லாம் செவக்கும். அதை எப்படி வெளியேற்றணும்? அப்ப டான்ஸ் ஆடும்போது என்ன ஆகும்? நம்ம ஃபிங்கர் டிப் மூலியமா நெகட்டிவ் எனர்ஜி ரிலீஸ் ஆயிடும். அதனால ஒரு 5 நிமிஷம் பாட்டை போட்டுட்டு அந்த ரூம்குள்ள டான்ஸ் ஆடிருங்க. ஆடிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்துக்கோங்க. கோவத்துக்கு மருந்தோ மாத்திரையோ ஊசியோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் ஊசி போட்டுக்கலாமே, கோவமே வராம. வீட்டுல டெய்லி கோவப்படுறவங்களுக்கு 2 ஊசி போட்டா சரியாயிடும் அப்படின்னு அவங்க கமெண்ட் இருந்துக்குவாங்களே. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அப்போதைக்கு சால்வ் ஆகுறது. ஆனா நீண்ட நாள் இருக்கு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கோவத்துக்கு தெரப்பி எடுத்தே ஆகணும்.